ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலையில் இருக்கிறோங்க. So back to what I was saying. Could be us. எல்லாரும் வெள்ளியங்கிரி வாங்க, நல்லா ஜாலியா சுத்திரலாம். ஒரு ஃபன் சாமி நாங்களாம் ப்ரிப்பேர்டா வந்திருக்கிறோம் பாருங்க. எல்லாம் சப்பாத்தில இருந்து எல்லாமே எடுத்துட்டு போற சூப்பரா இருக்கும். புரியல. செல்ஃபி எடுக்கணும். லெஃப்ட் எடுக்கணும் தெரியும். லெஃப்ட் எடுக்கணும்டா. லெஃப்ட் வேண்டாமா? லெஃப்ட் தேவை போகணும்ல. வீட்டில் தான் எடுக்கணும். லெஃப்ட் தேவை போகணும். எடுத்தாச்சுன்னா நாங்கள் வந்து குச்சி எடுக்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து உள்ள குச்சி வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு குச்சி போய் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டேன். அவங்க வரட்டங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா உங்களை ரிவ்யூஸ் வேணால் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெள்ளியங்கிரி மலை போகலான்னு சொல்லி உள்ளே வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருக்குறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். நாங்கள் வந்து இப்போ வந்து மேலே ஏற போகிறோம். ஏற்கனவே ஒரு டீம் வந்து மேலே போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் இப்போ 6 பேர் வந்து மறுபடியும் ஏற போகிறோம். நைட் டைங்க செம்மையாக இருக்கும்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. செகண்ட் டைம் வரேன், வச்சு எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமுங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட் ரவியும் மட்டும்தான் செகண்ட் டைம் வரோம். செகண்ட் டைம் பா. இப்படியெல்லாம் கத்தக்கூடாதுப்பா. ஓகேங்க, பேசுப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வெள்ளியங்கிரி வாங்க, நல்லா ஜாலியா சுத்திரலாம். ஒரு ஃபன் சாமி. ஹர் ஹர் மகாதேவ். ஹர் மகாதேவா. இந்த பாரு இந்திக்காரர் வந்திருக்காரு ராஜஸ்தான்ல இருந்து. வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த கோயில் இப்படி செம்மையா இருக்கு நைட் நேரம். இங்கிட்டு பாருங்க, பாரு இந்த ஓகே பாருங்க. ஓகே பாருங்க, சாமி தரிசனம் பண்ணிடுங்க. சூப்பரா இருக்குது நைட். நாங்கள் வந்து குச்சி வாங்கினோம். ஒரு குச்சி வந்து 30 ரூபா. இது வெட்டுறதுக்கு வந்து 10 ரூபாங்க. ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. குச்சி வாங்கினது 30 ரூபா, இதை வெட்டுறதுக்கு வேறு 10 ரூபா. ஸோ நாங்கள் வந்து லைனில் நிற்கிறோம். இந்த லைனுக்கு போகணும். அவங்க வந்து செக் பண்ணி தான் மேலே வர்றாங்க. எதுக்கு செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பேப்பர்ஸு அதுக்கெல்லாம் நாட் அலோடுங்க. பாட்டில்ஸு பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்க்கெல்லாம் நாட் அலோடு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அதுக்கு பதில் வந்து ப்ரௌன் கலர் பேப்பர் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இதில் மாற்றிட்டு அப்புறம் மேலே போகலாங்க. இன்னொரு பேப்பர் இன்னொரு இருக்கும் பாரு. ஆனால் இப்போ பார்த்தா எப்படி நார்மல் கூட்டம் இருக்கான்னு நிறைய கூட்டம். இது நிறையாச்சு. மேலே இன்னும் ஹெவியாக இருக்கும். இன்னைக்கு கூட்டம் ஓகேங்க. இது இன்னொரு ப்ரௌன் கலர். இது உள்ள ப்ரௌன் கலர் மாற்றிடுங்க. இன்னொரு இதில் பிளாஸ்டிக் பேப்பர்ஸே வேண்டாம், எல்லாமே ரெடி பண்ணலாம். ஒன் டைம் அப்படி தான் ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். ரவி, நீ வந்து ஒன்று பிரிடா. ஒன்றுமே இல்லை. பிஸ்கட்டு தனித்தனியாக பிரிச்சிடலாம். இது வரலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹரி வேலை செய்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வேலை செய்கிறாரு. இதெல்லாம் இப்படியே கொட்டிக்கலாம்ல? எல்லாமே கொட்டிக்கலாம். இல்லை ஹைடன்ஸ். இதை தனியாக கொட்டு. டேய் வாங்க 4 கவர். மச்சான் அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. வேற சப்பாத்தி சப்பாத்தி எது போறது இருக்கு. சரி அதுல மாத்துங்க. சப்பாத்தி பாருங்க.
பின்னாடி வந்தாங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்காங்கடா. GoPro இல்லை ப்ரோ ஆன்லைனில் ரன்னிங். இப்போ எல்லாமே கவர் மாற்றியாச்சு. எல்லாம் சப்பாத்தி பூரிலாம் உள்ளே வச்சாச்சு, சட்னிலாம். ஆமாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்த எல்லாமே இது டப்பா மேலே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் இதெல்லாம் இது வேண்டாம். இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்? இது சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறோம் பாருங்க. எல்லாம் சப்பாத்திலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த நாங்கள் இப்போ வந்து ஏற போகிறோம். மேலே போட்டு ஐயோ பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருங்க. இருந்தாலும் ஏறுவோம், எடுத்து சாப்பிட்ருவாங்க. வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா 3வது மலையில் இருக்கிறோங்க. ஆனால் திருப்பி அடி ஆனால் தெரியல பளிச்சுன்னு ரொம்ப. அங்கே அடிக்கணும்டா. ஒன்றுமே தெரியலைங்க. ஆனால் 3வது மலை ஏறிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போ நாங்கள் வேர்வியிலே குளிச்சிட்டோங்க. அந்த அளவுக்கு ஒரு 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 சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாது. ஒருத்தர் ஃப்ளாட்டுங்க இங்கே டெட் பாடி ரேஞ்சுக்கு படுத்துட்டு இருக்கிறான். டெட் பாடி எப்படி இருக்காரு ஷர்வன்? போலாம். ஆனால் காமெடி சேனல் இருந்தால் நிறைய ஆள் பண்ணுவேன் இல்லைண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மணி 4 ஆச்சு. 7வது மலை பாதையில் இருக்கோங்க. சத்தியமாக ஒன்றுமே தெரியல, கேமராவில் தெரிகிற மாதிரி எனக்கும் தெரியல. ஆனால் அங்கங்கே லைட்டு சிறுசாக தெரியுதுங்க. 5வது மலையிலேருந்து நடந்து வர்றதெல்லாம் தெரியுது. எனக்கு என் கண்ணுக்கு தெரியுது, கேமராவில் கேப்சர் ஆகலை. முடியலைங்க, காலெல்லாம் வீங்கிச்சு. என் ஃப்ரெண்டு ரவி படுத்துட்டான், முடியலன்ட்டான். எல்லா ஆளுக்கு தெரியும் ஆனால் எனக்கு போட்டு வேணாம். கிளியரே இருக்கு, தெரியுது. இப்போ மணி எவ்வளோக்கா? 6 மணி. இப்போ மணி 6:05 ஆச்சு. நாங்கள் மேலே வந்தாச்சு. பா அந்த பாறை தானாக்கு போயிடுங்க. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு ரவி, பயங்கர. போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். போலியா நீ வருதா? முடியல. அந்த பக்கம் ரூட் வருது, எல்லா பக்கம் பார்த்தா ரூட் தான். என்ன நடுங்குது உனக்கு பாரு, கால் வைக்கிறான் வர மாட்டேங்குது. பார் சார், அதான் என்ட்ரன்ஸ். இந்த சின்ன கேப் தெரியுது பார். ஒரு வழியாக வந்துட்டோம். அப்பா முடியல. அதை காமி, எவ்வளோ ஆக்டிங் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க எல்லாம். பங்கம் பண்ணிடுறான்டா. சரிம்மா? ஆமாம், நீ அவன் பிறந்த நாளைக்கு அவனே எடிட் பண்ணி தரணும். டைம் இல்லைன்ட்டு பிறந்த நாளைக்கு நான் சூர்யா விக்ரம்
கிளைமேட் சூப்பராக இருக்கு மச்சான். செம்ம காத்தடிக்குது ஜில்லுன்னு. Vikram, capture. Yeah. Doing that. நல்லா இருக்குல்ல? Come in. துண்டு இத்தனைக்கு துண்டு. வியூ வேற லெவலில் இருக்கலாம். ஏமாச்சான் செம்ம வியூ. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கு. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஒரு வழியாக முடிச்சிட்டேங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு செம்ம ஒர்த்து. பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் அப்படி போய் கொஞ்சம் இப்படி போய் அந்த தனியாக நின்றுக்கலாமா? கொஞ்சம் தனியாக போய்க்கலாம். ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. இன்னைக்கு வீக்கெண்டு, சனிக்கிழமை வேறு, பயங்கர கூட்டங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு இப்போ கீழே போகிறோமுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும். கீழே போறதுக்கு வழி இது வழியா? ஆமா, கீழே பாரு சூப்பரா இருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. உண்மையிலே வந்து ஹில்ஸ் வந்து ட்ரெக்கிங் வரக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் கஷ்டம். அப்புறம் நைட் ஏறினோம். நைட் ஏறி காலையில் வந்து இங்கே வந்துட்டு ஒரு 1 ஹவரும் தூங்கிட்டேன். படுத்து தூங்கிட்டேங்க. சன்ரைஸ்க்காக வெயிட்டிங்க. சன்ரைஸ் பார்த்தோம். சன்ரைஸ் பார்த்துட்டு வியூ சூப்பராக இருந்துச்சு. சாமி கும்பிட்டோம். நீங்கள் அந்த வியூ பாருங்களேன். சூப்பராக இருக்குது. ஜாகா இருக்குது ஃபுல்லா. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே அனுப்புகிறோங்க. கீழே இறங்கலாம் ஓகேங்களா? போய்ட்டு போகிற வழியில் விலாக் பண்ணுறேன். நைட்டு வந்து விலாக் அதிகமாக எடுக்கவே இல்லை. ஏன்னா நைட்டில் வந்து ஒன்றுமே இருட்டில் வந்து ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக. அதனால் இப்போ ரிட்டன் போகும்போது எடுக்கிறேங்க. ஓகே பாய். இது கீழே போறதுக்கு வழி இது வழியா? வேணா கீழே போறதுக்கு இந்த வழியா? நல்லா சூப்பராக இருக்குது. கீழே பாரு இப்படி நல்லா சுமையாக இருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இது என்ன பிரயோஜனம்? இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் பார்த்துட்டு வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. வர சொன்னீங்களா பாருங்க.
வா வா வா. வந்துட்டு தான் இருக்கேப்பா. ரவி என்ன இவ்வளோ ஸ்பீடு? எல்லா பேருமே ஸ்பீடு தான். ஸ்பீடாக போகலாமா டே? முடியாது. போதுமில்ல. அவனுக்கு இப்போ உட்காரணும். வாங்க போ சுக்கப்பாங்க. ஆடாங்க போ. தெரியுமா சங்கடத்துல எப்படி வர முடியுமா? சொல்லு பார்க்கலாம். நீ பச்சை குழந்தை நீ. அங்கே போகணுங்க. அங்கே போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். 7வது மலை கீழே இறங்கியாச்சு. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. இது நைட்டு வந்து குளிக்கலான்னு வந்து ஒரு ஆசையாக வந்தோம். பார்த்தா செம்ம கூலிங்காக இருந்தது. நாங்கள் அப்படியே கையங்கால் மட்டும் கழுவிட்டு மேலே ஏறிட்டோங்க. தண்ணிக்குள்ள அண்டர் ஷாட் இந்த விடு நான் கிராஸ் பண்ணிப்போம். சரியா? என்னை மட்டும் விட, நீ எதுவுமே பேசிடாத. ஓகே அண்ணன் சேர்த்து நீ பக்க பக்க சிரிக்க போது தெரியுது அவனுக்கு புரியும். குளிக்குது அனுப்பிச்சிடுறான். இல்லையா இதுதானா போனோம் நம்ம. மச்சான் அத்தனை கூட்டம் சொல்லல செம்மையா இருக்குல்ல. மனசாச்சு வைக்கிற மாதிரியா கால் வச்ச தண்ணியில நான் வைக்கலாம். போய் வச்சுட்டு வா. வேண்டாம். கிளையிட்டு பசுப்பட்டைக்கு பார்த்து பார்த்து பார்த்து. வலிக்கிருச்சு ப்ரோ. நீ என்னப்பா சூப்பர் ஹீரோ பரப்ப அப்படியா? சுதர்சன காணோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேலே ஏறி முடிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. இன்னும் ரிட்டன் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு தாங்க. செம்ம டயர்டுங்க, நடக்கவே முடியல, காலில் வீங்கிருச்சு. அவ்வளோதாங்க, இதோட வாக் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்களா நம்ம நிறைய என்ன தண்ணி குடிக்கிற